ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்ஃபெஷன் ஆஃப் யுவர் சோல்மேட். ஓகேவா? உங்கள் சோல்மேட் உங்களுக்கு கொடுக்குற கன்ஃபெஷன் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். உங்கள் சோல்மேட் அவங்க மனசில் இருக்கிற உண்மையான உணர்வுகள், அவங்களோட சோலில் அவங்களோட சோல் ஸ்டேட்டஸ் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கார்டு என்ன வந்திருக்குன்னா டைம் அப்பார்ட். ஓகே, டைம் அப்பார்ட் அந்த கார்டு வந்திருக்கு. அடுத்து ரெண்டாவது கார்டு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா யூ ஆர் மைண்ட். மூணாவது கார்டு இல்யூஷன். ஃபோர்த் ஒன் இன்டென்சிட்டி அண்ட் ஃபிஃப்த் ஒன் ஐ லவ் யூ. ஓகே, இந்த 5 கார்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதை இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்கள் பர்சனோட கன்ஃபெஷன் என்ன, உங்கள் பர்சன் மனசில் இருக்கிறது என்ன, உங்களோட உண்மையான உணர்வுகள் என்ன அப்படிங்கிறத இப்போது நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டைம் அப்பார்ட் அப்படின்னு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம 2 பேருக்கும் இடையில ஒரு ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் இருக்கலாம், ஆனால் என்னோட மனசில் எப்போவுமே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த தூரம் உங்கள் பர்சனுக்கு ஒரு உண்மையான ரியலைசேஷனை கொடுத்துருக்கு. ஓகே, அவங்க உங்களை இழந்த பிறகு தான், உங்களை மிஸ் பண்ண பிறகு தான், உங்ககிட்டேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்த பிறகு தான் உங்களோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. உங்களோட அன்பு புரிஞ்சிருக்கு, உங்களோட அமைதி எவ்வளவு ஆழமானது அப்படிங்கிறத உங்கள் பர்சன் ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதோட ஸ்பிரிச்சுவல் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த டிவைன் இது ஒரு டிவைன் செப்பரேஷன் ஃபேஸ். ஓகே, இது கார்மிக் கிளீன்சிங், ஒரு சோல் க்ரோத் நடக்கிற ஒரு பீரியட். ஓகே, அவங்க உங்ககிட்ட திரும்ப வரத்துக்கு இந்த யூனிவர்ஸ் ஒரு அலைன்மெண்ட்டை செட் பண்ணுறாங்க. சரியா? அதுதான் இந்த பீரியட், இந்த டிஸ்டன்ஸ் பீரியட். ஓகேவா? நான் எவ்வளோ தூரமாக இருந்தாலுமே என்னோட மனசு முழுக்க உங்ககிட்ட தான் இருக்குது, என் மனசு முழுக்க நீங்கள் தான் இருக்கீங்க அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா உங்கள் பர்சன் சொல்கிறாங்க. அதாவது டைம் அப்பார்ட் கார்டு மூலயமா உங்கள் பர்சன் சொல்கிறது. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் கார்டு பார்த்தோம் அப்படின்னா யூ ஆர் மைண்ட். இந்த கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் எப்போவுமே எனக்கானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது ஒரு பொசசிவை மீன் பண்ணுற மாதிரி இல்லை. பொசசிவ்னஸும் இருக்குது, பட் ஒரு சோல்ஃபுல் பிலாங்கிங் இந்த வேர்ட் மூலயமா, இந்த வார்த்தைகள் மூலயமா நமக்கு தெரிய வருது. ஓகேவா? அவங்க உங்களை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களோட எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ ரொம்ப இன்டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேவா? அதுதான் இந்த மெசேஜ் மூலயமா தெரியுது. அவங்க நினைக்கிறது நீங்கள் தான் என்னோட டெஸ்டினியோட ஒரு பார்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி தான். ஓகேவா? அவங்களோட எமோஷ்னல் லெவல்னு பார்க்கும்போது அவங்களுக்கு இப்போ ஒரு ரியலைசேஷன் வந்திருக்கு. மற்ற யார்கிட்டையுமே யார் கூடவும் உங்களை இது ஒப்பிடவே முடியாது, அதாவது கம்பேர் பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் அவங்களுக்கு வந்திருக்கு. அவங்க இன்னுமே உங்களை எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேவா? அவங்களோட ட்ரீமில் கூட உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. ஓகே, இந்த கார்டு மூலயமா உங்கள் பர்சன் கொடுக்குற கன்ஃபெஷன் என்ன அப்படின்னா, நான் இன்னும் உங்கள் கூட தான் ஸ்பிரிச்சுவலி கனெக்டடாக இருக்கேன், நீங்கள் என் வாழ்க்கையோட ஒரு பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து இல்யூஷன். இந்த கார்டு மூலயமா உங்கள் பர்சன் கொடுக்குற கன்ஃபெஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பாஸ்டில் அதாவது கடந்த காலத்தில் ஒரு ஒரு மிஸ்ட்ரி, ஒரு ஈகோ, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இல்லை தேர்ட் பார்ட்டி இல்யூஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்கள் பர்சன் சிக்கி இருந்திருக்கலாம். ஓகேவா? அவங்களுக்கு உண்மை தெரியவே இல்லை. உண்மையை பார்க்க முடியாத, தெரிஞ்சிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் அவங்க இருந்தாங்க. அந்த சுச்சுவேஷன் அவங்கள ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கு. அதால் ரொம்ப குழம்பி போயிருந்திருக்காங்க. இப்போது அவங்க அந்த இல்யூஷன்லேருந்து வெளியே வந்திருக்காங்க. ஒரு அவேர்னஸ் கிடச்சிருக்கு, ஒரு அவேக்கனிங் கிடச்சிருக்கு அவங்களுக்கு. ஸோ அவங்க அந்த இல்யூஷனை இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகேவா? நான் உண்மையான காதலை மறந்துட்டேன், ஆனால் அது என்னை விட்டு இன்னும் போகலை அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ ஒரு தெளிவான மனநிலையில் இருக்காங்க. ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இந்த கார்டு மூலயமா உங்கள் பர்சன் கொடுக்குற கன்ஃபெஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, நான் ஒரு மாயை உலகில் இருந்தேன் இத்தனை நாளாக, ஆனால் இப்போ எனக்கு உண்மை எல்லாமே புரியுது, நீங்கள் தான் உண்மை, மற்றது எல்லாமே ஒரு மாயை, பொய், ஃபேக் அப்படிங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு கன்ஃபெஷனாக கொடுக்குறாங்க உங்கள் பர்சன். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்டென்சிட்டி. அது இந்த கார்டு மூலயமா உங்கள் பர்சன் சொல்கிற கன்ஃபெஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, என்னுடைய உணர்ச்சி ரொம்ப தீவிரமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அவங்களால உங்களை மறக்க முடியலை. அவங்களோட மனசு, அவங்களோட உடம்பு, அவங்களோட ஆன்மா, இது எல்லாமே உங்கள் பக்கம் ஒரு மேக்னெட்டிக்கலாக இழுக்குது. ஓகே, இந்த அட்ராக்ஷன் இன்னுமே உங்ககிட்ட இருக்கிற அட்ராக்ஷன் அவங்கக்கிட்ட இன்னும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை, தனியவே இல்லை. இது ஒரு டிவைன் பேஷன் மாதிரி இருக்குது. ஓகேவா? இந்த கார்டோட ஸ்பிரிச்சுவல் டெப்த் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஒரு சோல்மேட் கனெக்ஷன், கார்மிக் லெசன். ஓகேவா? இதுதான் இந்த கார்டுக்கான
ஒரு ஒரு ஆதாரமாக நம்ம பார்க்கலாம். ஒரு அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கனெக்ஷன் சோல்மேட் கனெக்ஷனில் ஒரு கார்மிக் லெசனை வந்து கற்றுக் கொடுக்குற ஒரு பீரியட் இது அப்படிங்கிறது தான். ஓகேவா? நீங்களும் உங்கள் பர்சனும் 2 பேருமே வந்து ஒருத்தரோட எனர்ஜியை இன்னொருத்தர் வந்து ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் செப்பரேஷனில் இருந்தாலும் உங்களோட எனர்ஜி 2 பேருமே ஒருத்தரோட ஒருத்தர் எனர்ஜியை வந்து மனசளவில் நீங்கள் வந்து அதை வந்து ஃபீல் பண்ணுறீங்க, உணர்றீங்க. ஓகேவா? ஒரு சாங்ஸ் கேட்குறது மூலயமாவோ இல்லை வந்து ட்ரீம்ஸ் இல்லை ஏதோ ஒரு கோஇன்சிடென்சஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு சோல் சயின்ஸ் மூலியமாக உங்களுக்கு வந்து உணர்த்துது. ஓகேவா? இந்த யூனிவர்ஸ் தான் வந்து அதை உங்களை உணர்த்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கார்டு மூலயமா உங்கள் பர்சன் உங்களுக்கு கொடுக்குற கன்ஃபெஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்ககிட்ட வந்து இன்னுமே வந்து எனக்குள்ளே வந்து நிறைய ஃபீலிங்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது. இது எதுவுமே வந்து சாதாரண விஷயம் இல்லை. இன்னுமே எல்லாமே அந்த ஃபயர் எனர்ஜியோடு இருக்குது, தீவிரமாக இருக்குது. எது ஒரு சாதாரணமாக இதை சாதாரணமாக இதை சொல்லிட முடியாது அப்படின்றத அந்த இன்டென்சிட்டியை வந்து அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. உங்கள் கூட எவ்வளவு லவ் இருக்குது, இந்த பாண்டிங் எப்படியாப்பட்டது அப்படிங்கிறது, எவ்வளோ இன்டென்சிட்டி உள்ளது அப்படிங்கிறத உங்கள் பர்சன் இந்த கார்டு மூலயமா கன்ஃபெஷனாக கொடுக்குறாங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா ஐ லவ் யூன்னு வந்திருக்கு. இந்த கார்டு மூலயமா உங்கள் பர்சன் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, நான் வந்து உன்னை நேசிக்கிறேன் அப்படிங்கிறத மேலோட்டமாக இதை பார்க்கும்போது. பட் இது வந்து ரொம்ப ஒரு 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 சாதாரண விஷயம், ஒரு ஈஸியான வேர்ட் மாதிரி தெரியலாம். ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப ஒரு ஆழமான ஒரு மெசேஜ் இது, ஒரு ஆழமான கன்ஃபெஷன் இது. இது வந்து அவங்க பாட்டம் ஆஃப் த ஹார்ட்லேருந்து வர ஒரு கன்ஃபெஷனாக இருக்குது. எத்தனை தவறுகள் செஞ்சாலும், எவ்வளவு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் பிரச்சனைகள் வந்தாலுமே உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையில இருக்கிற அன்பு வந்து குறையல. உங்கள் மேலே உங்கள் பர்சனுக்கு இருக்கிற அந்த லவ் வந்து இன்னும் குறையவே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா தெரியுது. ஸோ இதுக்கான எமோஷ்னல் மீனிங் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து இது வரைக்கும் சொல்லாமல் இருந்த அந்த உண்மையை வந்து இப்போ வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? அவங்க வந்து உங்களை லவ் பண்ணுறாங்க, காதலிக்கிறாங்க. அந்த லவ் வந்து பியோர் லவ், ஒரு அன்கண்டிஷ்னல் லவ். ஓகேவா? அதை வந்து உங்கள் பர்சன் இப்போது ரியலைஸ் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் அக்செப்டும் பண்ணிட்டாங்க அதை. ஓகே, இந்த கார்டு மூலயமா உங்கள் பர்சன் கொடுக்குற ஃபைனல் கன்ஃபெஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நான் இன்னுமே வந்து உன்னை காதலிக்கிறேன், அது மாறாது. நான் இன்னும் உங்களை காதலிக்கிறேன், அது மாறாது. என்னோடய இதயம் வந்து இன்னுமே உங்களுக்கு தான் வந்து சொந்தம், என் மனசில் வேறு யாருக்கும் இடம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா உங்கள் பர்சன் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ உங்கள் சோல்மேட்டோட ஃபுல் கன்ஃபெஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டைம் அப்பார்ட், யூ ஆர் மைண்ட், இல்யூஷன், இன்டென்சிட்டி அண்ட் ஐ லவ் யூ. இந்த 5 கார்ட்ஸ் மூலயமா அவங்க சொல்கிறது, நம்ம 2 பேருக்கும் இடையில தூரம் இருந்தாலும் என்னோட மனசு உங்களுக்கானது, உங்களோட தான் இருக்கும் என் மனசு, உங்களை மறக்காது, எப்போவுமே நான் உங்களுக்கானவள் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு மாயை உலகத்தில் இருந்தேன், தொலைஞ்சு போய் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து நான் உண்மையை பார்க்குறேன், நீங்கள் தான் என்னோடய உயிர், நீங்கள் தான் என்னோடய வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட இருக்கிற என்னோட அந்த எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் வந்து ரொம்பவே தீவிரமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஐ லவ் யூ அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. ஸோ உங்கள் பர்சனோட கன்ஃபெஷன் இது தான். ஸோ என்னென்னா, செப்ரேஷன் ஃபேஸ் முடிஞ்சு ஒரு ஹீலிங் ஸ்டார்ட் ஆக போகுது. அவங்களுக்கு கிளாரிட்டி வந்திருக்கு. அடுத்தது வந்து கம்யூனிகேஷன் இல்லைனா எமோஷ்னலான ஒரு கன்ஃபெஷன் வரப்போகுது. ஸோ யூனிவர்ஸ் வந்து உங்கள் 2 பேரையுமே திரும்பவும் சேர்த்து வைக்கிறதுக்கு அது ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் இந்த ரீடிங் மூலயமா உங்கள் பர்சன் கொடுக்குற கன்ஃபெஷன் அண்ட் யூனிவர்ஸோட பிளான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஓகேவா? இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை. ஓகேவா? இது உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.